இல்லை சார், நான் ஒரு பத்திரிகையாளனா நான் பார்க்குறேன், திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும், அதுவும் ஏற்கனவே ஓவர்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் வர்றவங்களாம் வாங்கன்னு கூட எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி ஏடிஎம்கே அடுத்து எல்லாருமே ஒவ்வொன்றா சேர்ந்துனே இருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த பக்கம் சீமான் தனித்தே பயணம், விஜய் தனிமையில் பயணமாக இருக்காரு. யாராவது சேருவாங்கன்னா இன்னும் சேருவாங்க பாருங்க, நிறைய நடக்கும், ஒரு வலிமையான அணியாக மாறும் அப்படின்னு உங்களால் கணிக்க முடியுதா என்ன? உங்களால் அப்படி உறுதியாக சொல்ல முடியுமா? சேர மாட்டாங்கன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. யார் இருக்காங்க, எப்போ அது எப்போ நடக்கும்? இந்த நாட்கள் வந்துருச்சே சார், இன்னும் 15 நாள்ல டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்போ வேணாலும் நடக்கலாங்க, நமக்கு தெரியாது. இன்னொன்று, நீங்கள் போன முக்கியமான பிளேயர்ஸை பற்றி சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க டிவிகேல நம்ம பேசும்போது அப்படின்னா, நாங்கள் தனித்தே போனாலும் ஆட்சியே பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளான்னு எனக்கு தெரியல. தனித்து போய் ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு. இன்னைக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக பேசினா இன்னும் உறுதியாக தெரியாத ஒரு கூட்டணின்னா அது காங்கிரஸ். காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி தேசிய அளவில். அந்த காங்கிரஸ் இன்னைக்கு சுமூகமான உறவோடு இல்லை திமுக கூட. வேணுகோபால் ஒரு கமா போட்டு போயிருக்காரு தவிர அது ஃபுல் ஸ்டாப் இல்லை. அதனால காங்கிரஸ் இன்னும் கூட டிவிகே கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு டிவிகே கட்சிக்காரங்க சொல்றாங்க. அது நடக்குமா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.